Hello everyone. Welcome back to English with Aravind. In this lesson, we are going to discuss about tenses. உங்கள் அனைவரையும் இன்னொரு காணொலி வாயிலாக நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் டென்சஸ் சம்பந்தமாக ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஏற்கனவே நாங்கள் இந்த பார்ட் 1ல இந்த 3 டென்சஸ் நாங்கள் பார்த்தோம். இதுல இன்னொரு 3 டென்ஸை நாங்கள் பார்க்க போறோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட tenses in the meaning and use in the timeline in the tenses நீங்கள் easy identify பண்றது example sentences formula like a mathematics மாதிரி ஒரு formula and summary நாங்கள் work out பண்ண போறோம். Let's go to the lesson. ஏற்கனவே நான் முதல் சொன்ன மாதிரி எங்கட பார்ட் 1ல நாங்கள் simple present past simple future simple நாங்கள் மூண்டையும் கம்பேர் பண்ணினாங்க. இந்த லெசன்ல நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறோம் present continuous, past continuous, future continuous நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இனி வார பார்ட் 3ல நாங்கள் அடுத்த 3 பார்ட் 4ல கடைசி 3 டென்ஸை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நாங்கள் present continuous tense நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், you can see the timeline நீங்கள் பார்க்கலாம். So what are you doing? I am listening to some music. நீங்கள் பார்த்தீங்கன்னா now லைன்ல நீங்கள் வடிவா பார்க்கலாம். ஆக்ஷன் இப்ப போய்கொண்டிருக்கு. நாங்கள் கதைக்கிற நேரத்திலே அந்த ஆக்ஷன் போய்கொண்டிருக்கு. At the present moment, the present continuous normally நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிச்சுன்னா to talk about something that is in progress at present moment. இந்த நாங்கள் கதைக்கிற டைம்ல I am listening to music. அதுக்கு தான் நாங்கள் present continuous என்று பார்க்கிறோம். இந்த பாசிட்டிவ் என்ன மாதிரி நாங்கள் ஃபார்ம் பண்றது பார்ப்போம். present continuous tense பாசிட்டிவ் நாங்கள் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் வருவேன், அதோட am அல்லது is அல்லது are வரும், அங்கால verb-ஓட ing. அப்ப உங்களுக்கு தெரியும், am-க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் I, is-க்கு he she it, are-க்கு you we they, அதோட எங்களுக்கு verb-ஓட ing வரும். நெகட்டிவ் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வளம மாதிரித்தான் நெகட்டிவ் not வருவேன். ஐயோட am not வருவேன், he she it-ஓட is not, நாங்கள் அந்த contraction நாங்கள் isn't என்று பாவிப்போம் short form. you we they-ஓட are not, அதோட contraction aren't என்று பாவிப்போம், அதோட verb-ஓட ing. ஈஸி எங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கலாம். கூட நாங்கள் ஸ்போக்கன்ல isn't aren't நாங்கள் பாவிப்போம். we can see that yes or no question இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு am is beginningல வருவேன். இப்போ எங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுவேன், அங்கால verb-ஓட ing வரும். WH question சொல்லி சொன்னால் WH question word முன்னுக்கு வருவேன். then we have the am is வருவேன், அங்கால சப்ஜெக்ட் verb-ஓட ing. இதோட நாங்கள் வளமையா பார்க்கிறோம். இதோட நாங்கள் பார்க்கிற கீவேர்ட்ஸ் அல்லது சிக்னல் வேர்ட்ஸ் நாங்கள் சொல்லணும். present continuous tense சொல்லி சொன்னால் நியமாக அந்த சென்டென்ஸ்ல now, today, at the moment, or right now, look, listen அப்படிங்க பார்க்கலாம். look and there's a exclamation mark இருக்குது. look, somebody is swimming in the river. listen, your mother is calling. அப்ப அந்த ஆக்ஷன் இப்ப நாங்கள் கதைக்கிற டைமில் நடந்து கொண்டிருந்தால், தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் we use the present continuous tense. Let's go to the past continuous tense. நாங்கள் போனோம்னு சொல்லி சொன்னால் there are two usages இருக்கு. நாங்கள் 2 இடத்துல நாங்கள் past continuous பாவிப்போம். முதலாவது நீங்கள் பாருங்க, இதுல now இங்க இருக்குது, ஆனா இங்க 8 o'clock இது past குறி ஏரியா. அதுல இந்த ஆக்ஷன் பாருங்க தொடர்ச்சி நடந்திருக்கு. நாங்கள் இதுல ஒரு பாயிண்ட பற்றி கேட்கறாங்க. 8 and ஒரு பாயிண்ட் இதுல cross பண்ணி இருக்குது. ஒரு பாயிண்ட மாத்திரம் நாங்கள் கதைக்கிறோம். we use the past continuous to talk about an action that was in progress at the past point in time. progress in the past ஒரு point நாங்கள் கேட்கணும். 8 மணிக்கு நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். பாஸ்ட்ல ஒரு பாயிண்ட்ல இந்த ஆக்ஷன் கண்டினியூஸா நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு நாங்கள் பாவிக்கிறது past continuous tense. இன்னொரு யூசேஜ் இருக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதுல நீங்கள் பாருங்க,
I was watching TV when the phone rang. The phone rang while I was watching TV. இது மிக முக்கியமான அநேகமாக எங்களுக்கு past tenseையும் past continuousையும் நாங்கள் பாவிப்போம். Especially நீங்கள் பார்க்கலாம் when you are writing the story writingல நாங்கள் எழுதிக்கல கூட இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் பாவிப்போம். இதுல மிக முக்கியமா என்ன சொல்லி சொன்னால் past எங்களுக்கு sudden action ஆயிருப்ப continuous அது தொடர்ச்சியான ஒரு ஆக்ஷனா இருப்ப வேற ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை பல வழியா போட்டு நீங்கள் பார்க்கலாம். The interrupted past continuous is used to talk about an activity that was in progress and interrupted by a single complete action in the past. It is made with the past continuous, the past simple, the words when or while. When or while நாங்கள் பாவிப்போம். அது எங்க நாங்கள் when அல்லது while நாங்கள் பாவிக்கிறோம் நாங்கள் அடுத்த நாங்கள் டீட்டெயிலா பார்க்க இந்த சிக்னல் வேர்ட் சம்பந்தமா டீல் பண்ணிக்கல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உங்களுக்கு நீங்கள் இதுல ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறது எங்களுக்கு சடன் ஆக்ஷனுக்கு நாங்கள் பாஸ்ட் பாவிப்போம். நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த பொழுது தொலைபேசி அழைத்தது. அப்ப ஐ வாஸ் வாட்சிங் டிவி. இது கண்டினியூஸ் ஆக்ஷன். டிவி பார்க்கறது கண்டினியூஸ் ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். இதுல எங்களை இன்டரப்ட் பண்ணது போன் ரிங் பண்ணது. That's a past continuous. இதுல பாசிட்டிவ் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அங்க present continuous tenseக்கு am is are வந்தது. இங்க நீங்கள் பார்க்கலாம் சிம்பிளா was overோட verb-ஓட ing வருவார். am இன்டையும் is இன்டையும் past was. are in the past verb. நெகட்டிவ் என்ன மாதிரி நீங்களே சொல்லி பார்த்து கொண்டு போகலாம். I he she itோட was not, wasn't very well. We, you, they ஓட were not very well. அதோட verb ஓட ing வரும். Yes or no question? Yes. எங்களுக்கு was over beginningல வருவார். இந்த subject continue பண்ணுவார். Then எங்களுக்கு verb ஓட ing வரும். இப்ப WH question எங்களுக்கு தெரியும் வளம மாதிரி முன்னுக்கு question word வருவார். Then was over வரும், subject வரும், verb ஓட ing வரும். இப்ப நீங்கள் ஈஸியா ஞாபகம் இந்த சார்ட்னு சொல்லி சொன்னால் முன்னு WH வருவார். எஸ் or no question என்றால் அங்க ஆன்சர் எங்களுக்கு தந்திருக்கு. இந்தியன் சொல்லி சொன்னா ஆன்சர் வராது. நாங்கள் சிக்னல் வேர்ட்ஸ் முக்கியமான 2 சிக்னல் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஒன்று while இன்னொன்று when. அப்படி நாங்கள் பார்க்கணும் while in the part of the sentence we usually use the past continuous. இப்போ past continuous உரிய பார்ட்ல நாங்கள் while பார்ப்போம் நார்மலா. ஆனா when நாங்கள் we usually use the past simple பார்ட்க்கு நாங்கள் when பார்ப்போம். இல்ல பாருங்க I was cooking ன்னு வந்திருக்கு past continuous. இப்போ நாங்கள் while பார்க்கிறோம். While I was cooking, the Petra was reading a book. I was cooking when the telephone rang. பாஸ்டுக்குரிய பார்ட் வரையில நாங்கள் அநேகமாக வெண்ண பாவிப்போம். பாஸ்ட் கண்டினியூஸுக்குரிய பார்ட் வரையில நாங்கள் while பாவிப்போம். இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொழுது என்று தான் சொல்லுவோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் பாவிக்கிற இடம் அநேகமாக வித்தியாசப்படும். நீங்கள் அதுல ஞாபகம் வச்சிருக்கணும் while-ம் when-ம். while பாஸ்ட் கண்டினியூஸுக்குரிய பார்ட்ல நாங்கள் பாவிப்போம். when past simple-க்குரிய பார்ட் நாங்கள் பாவிப்போம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி சென்டென்ஸ் வரைக்கும். Let's go to the next tense. நாங்கள் அடுத்த tense பார்த்தோம் என்றால் future continuous tense. Future continuous tense நாங்கள் பார்ப்போம். You can see the graph. I will be having dinner at 8 o'clock. Now இங்க இருக்கு நீங்கள் பாருங்க இது ஃபியூச்சருக்குரிய ஏரியா. அப்ப இந்த பாயிண்ட்ல 8 மணிக்கு நீங்கள் கால் பண்ணினால் அவர் சாப்பிட்டு கொண்டிருப்பார். ஆக்ஷன் கண்டினியூஸா போய்கொண்டிருக்கு. So the future continuous is used to talk about an activity in progress at a future point in time. It is used in the same way as the past continuous and the present continuous,
but refer to the future. Easy நீங்கள் பாருங்க இதுல இந்த பாயிண்ட் சொல்லி சொன்னால் I am having dinner now வந்து நாங்கள் சொல்லுவோம். இதுல பார்த்தனால் இந்த பாயிண்ட் சொல்லி சொன்னால் I was having dinner at 8 o'clock இந்த பாஸ்ட் குரிய பாயிண்ட். இதே மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்க்கு நாங்கள் பாய்ப்போம். I will be having dinner at 8 o'clock. ஈஸி நீங்கள் பாருங்க மூன்று டென்ஸையும் கம்பேர் பண்றது வந்து ஈஸி. அதெல்லாம் நாங்கள் இந்த present section, past section, future section இல்லாமல் நாங்கள் இதுக்குரிய தனித்தனி செக்ஷன் நாங்கள் பார்க்கிறோம். present continuous, past continuous, future continuous எல்லா கண்டினியூஸையும் நாங்கள் கம்பேர் பண்றோம் ஒரே மாதிரி. இதுக்குரிய பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சப்ஜெக்டோட will அல்லது shallோட be வருவார். be அதோட verb-ஓட ing. உங்களுக்கு தெரியும் I இன்டையும் we இன்டையும் ஃப்ரெண்ட் வந்து shall. will வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுவார். I, he, she, it, we, you, they எல்லாரோடையும் will ஒர்க் பண்ணுவார். ஐயோடையும் வியோடையும் நாங்கள் shall பாரு. நெகட்டிவ் என்ன மாதிரி? எஸ் ஏற்கனவே நாங்கள் பார்த்ததுதான் will not, shall not, நாங்கள் won't, shan't என்று வரும். be வருவார் verb-ஓட ing. எஸ் or no question நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் will, shall வந்து beginningல வருவார். சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுவார். இது பி வருவார் verb-ஓட ing. WH question நாங்கள் பார்த்தோம் என்றால் question word முன்னுக்கு வருவார். இங்க வந்த மாதிரி தானே will, shall ஃபாலோ பண்ணுவார். இது சப்ஜெக்ட் வருவார். பி வருவார் verb-ஓட ing. இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் கவனிக்கணும். சில பேர் will be subject என்று போடுவீங்க. ஆனா இங்க will வந்து சப்ஜெக்ட் வந்தா பி வருவார். இவரோட நாங்கள் பாய்க்கிற சிக்னல் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் ஃபியூச்சருக்கு நார்மலா பாவிக்கிற மாதிரி tomorrow, day after tomorrow, next year, next week, next month, later இதோட நாங்கள் பாவிக்கிறோம். அந்த டைமின் ஒரு பாயிண்ட் நாங்கள் வச்சு கேட்ச் கொண்டோம். அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது ஸ்பெல்லிங் ரூல்ஸ். மிக முக்கியமானது ஐஎன்ஜிக்கு வர ஸ்பெல்லிங் ரூல்ஸ் நாங்கள் வடிவா கவனிக்கணும். இவங்களுக்கு லாஸ்ட் வேர்டுக்கு முன்னுக்கு ஒரு சிங்கிள் வவல் இருந்தால் அந்த வவல் ஸ்ட்ரெஸ் பண்ணப்படையிலேன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட்டால் அது வந்து டபுள் ஆவார். ஹிட், ஹிட்டிங். இப்போ சிங்கிள் வவலா இருக்கணும், அது ஸ்ட்ரெஸ் பண்ணப்படும். இப்போ கட்ன்னு சொல்லி சொன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா யூ இருக்கிற வவல் சவுண்ட் தான் எங்களுக்கு சவுண்ட். இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுற வந்து கட். அப்போ கட்டிங் CUTTING. சில விட வவலா இருந்தாலும் அது ஸ்ட்ரெஸ் பண்ணப்படையிலேன்னு சொல்லி சொன்னால் அது டபுள் ஆகாது. இப்போ நாங்கள் அது பெனிஃபிட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டிங். அது நீங்கள் ட்ராவல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அது டபுள் ஆக. இப்போ சில எக்ஸெப்ஷன்கள் இருக்குது. அப்போ இப்படியான வேர்ட்ஸ்ல நீங்கள் படிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸி. இப்போ இது உங்களுக்கு டபுள் ஆகிற சம்பந்தமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றவங்களுக்கு தெரியும் ஈல முடிஞ்சால் அநேகமாக நாங்கள் ஈயை ரிமூவ் பண்ணி போட்டு ஐஎன்ஜி சேர்ப்போம். சில பேர் ஈல முடிஞ்ச டபுள் ஆறுது அப்படி ஒரு நாளும் வராது. ரைட் WRITE என்றால் ஈயை ரிமூவ் பண்ணி போட்டு ஐஎன்ஜி. ஆனா எங்களுக்கு டபுள் இருந்தால் நார்மலா நாங்கள் ஐஎன்ஜி வரும். அக்ரி பாருங்க AGR ING. நாங்கள் எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் காட்டியிருக்கேன். கொஞ்சம் டபுள் இருக்கு நாங்கள் வடிவாக கவனிப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்கள் IE கொண்டு பார்க்கும். ஐ இருந்தால் நாங்கள் ஐயை ரிமூவ் பண்ணி போட்டு வை சேர்த்து ஐஎன்ஜி. அது எங்களுக்கு டை, லை, டை அப்படி மூன்று தான் நாங்கள் அநேகமாக நாங்கள் பாவிப்போம். DIE, TIE, LIE. ஐஎன்ஜி சேர்க்க LYING என்று வரும், TYING என்று வரும். இங்க பாத்தீங்கன்னா DYING. ஆனால் ஈயை கண்டோன்னு கவனம், பட் டக்குன்னு நாங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்ப ஈயோட WEன்னு சொல்லி சொன்னா நார்மல் ING. அந்த ஈயோட ஐ இருந்தால் ஐயை ரிமூவ் பண்ணி YING. நாங்கள் கவனிப்போம். அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேர்போட சி வந்து சொல்லி சொன்னால் நாங்கள் நார்மலா அதுக்கு K ஆட் பண்ணி ING பார்ப்போம். பேனிக், பேனிக்கிங், PANICKING. அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இதே ஐடியா எங்களுக்கு நாங்கள் அங்கால பார்க்க போறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கும் இந்த ING ரூல்ஸ் எங்களுக்கு தேவை.
கண்டினியூஸ் என்று வரையில ING ரூல்ஸ் மிக முக்கியமானது. இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிய வேண்டிய ING சம்பந்தமான ரூல்ஸ். Let's go to the summary. நாங்கள் அந்த ஃபார்முலா மாதிரி நாங்கள் சம்மரியை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் பாசிட்டிவ், நெகட்டிவ், எஸ் ஓ நோ கொஸ்டின், WH கொஸ்டின் நாங்கள் இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து சப்ஜெக்டோட am is ஆவோட வேர்போட ING வருவேன். உங்களுக்கு தெரியும் ஆமுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் I, இஸ்க்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து he she. அதே மாதிரி ஆவுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் you we they. இதே ஐடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா am in name is name past வந்து was, ஆவின் past வந்து were. இது வேர்போட ING, இது past continuous. இப்போ எங்களுக்கு I he she itோட was வருவேன், you we they ஓட verb வருவேன். இப்போ ஃபியூச்சருக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரே பேட்டர்ன் பார்த்து நாங்கள் இது தனியா மாற போகுது. வில் ஷாலோட பி வருவேன், வேர்போட ING. உங்களுக்கு தெரியும் I he she it you we they எல்லாத்தோடையும் வில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் ஷாலுக்கு வந்து ரெண்டு வேர்டான் ஒர்க் பண்ணுவேன், ஐயோடையும் பியோடையும் மாத்திரம் ஒர்க் பண்ணுவேன். நெகட்டிவ் எங்களுக்கு நார்மலாகி நோட் வருமென்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமிஸாவோட நோட் வருது, இந்த கான்ட்ராக்ஷன் ஷார்ட் ஃபார்ம் நான் ஞாபகம் சரி isn't aren't வேர்போட ING. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா was வேரோட நோட் வருவார், wasn't weren't வேர்போட ING. இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் நெகட்டிவ் நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுனால் வில் ஷாலோட நோட் வந்து பி வந்து வேர்போட ING வருவார். இந்த கன்ட்ராக்ஷன் ஷார்ட் ஃபார்ம்னு சொன்னாங்க won't shan't. எஸ் ஓ நோ கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா am is முன்னுக்கு வருவார், சப்ஜெக்ட் வருவார், வேர்போட ING. உங்களுக்கு தெரியும் am வந்தா இந்த சப்ஜெக்ட் இதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியும், இஸ் வந்தா என்ன இதுக்கு முன்னே தெரியும், நாங்கள் இங்க பார்த்துருக்கோம் ஆரான்னு சொல்லியிருக்கோம். அதே பேட்டர்ன்ல இங்க was வரும், சப்ஜெக்ட் வரும், வேர்போட ING வரும். ஒரு ஐடியா நீங்கள் ஒன்று கிளியர் ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் அதே பேட்டர்ன் மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஒன்று தான். அப்ப நீங்கள் அதை பார்த்து ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கொண்டு வரணும். இந்த வில் ஷாலோட சப்ஜெக்ட் வந்து பி வந்து வேர்போட ING. கொஸ்டின் வேர்டுன்னு சொல்லி சொன்னால் கொஸ்டின் வேர்டு எப்பவுமே முன்னுக்கு வருவேன். இப்போ எங்களுக்கு இதுல வர அந்த பேட்டர்ன் அப்படியே கீழே இறங்குவார் பாருங்க. ஆமிஸாவோட சப்ஜெக்ட் வந்து வேர்போட ING. உங்களுக்கு கம்பேர் பண்ணி படிக்கிற ஈஸி. அதே மாதிரி இங்க கொஸ்டின் வேர்ட் was வேரோட சப்ஜெக்ட் வேர்போட ING. இங்கேயும் WH கொஸ்டின் வேர்ட் வருவார், வில் ஷாலோட சப்ஜெக்ட் வந்து பி வந்து வேர்போட ING. இது ஒரு லென்த்தியான ஃபார்மட். இல்லை நீங்கள் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில பேர் வில் ஷாலோட பியை போட்டுருக்கோம். சப்ஜெக்ட் வந்து அந்த பி வரும் எங்களோட வேர்ட் ஆர்டர் படி. ஒரு ஷீட்லயே நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை உங்களுக்கு செய்திருக்கிறேன். இப்ப எஸ் ஓ நோ கொஸ்டினுக்கு WH கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? எஸ், இதுல எங்களுக்கு ஆன்சர் வருவார், WH கொஸ்டினுக்கு நாங்கள் ஆன்சரை கொடுப்போம். அவ்வளவு இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகும். லெட்ஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ். நாங்கள் ஒரு பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஆயிடும். பாருங்க, present continuous tense am going, past continuous tense was going, future continuous tense will be going. அப்ப இது எங்களுக்கு am is ஆவோட verb-ஓட ING, was வேரோட verb-ஓட ING. பாருங்க, will இல்ல shall ஓட be வந்து verb-ஓட ING. நெகட்டிவ் வந்து எங்களுக்கு not வரும். I am not going to school, I was not going to school, I will not be going to school. ஒரே பேட்டர்ன். ரெட் கலர் நீங்கள் கம்பேர் பண்ண ஈஸி. Yes or no question பாருங்க. Are you going to school? Were you going to school? Will you be going to school? Easy. WH question. Where are you going? Where were you going? Where will you be going? இங்க பாருங்க, இங்க ஸ்கூல் அண்டவர் இருக்கிறார் வந்து, ஆனா இங்க ஸ்கூல் இல்லையே, அதான் ஆன்சர். இந்த பேட்டர்னை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸி. நாங்கள் 3 டென்ஸை நாங்கள் இதுல பார்த்திருக்கோம். அதோட ஏற்கனவே பார்ட் 1ல 3 டென்ஸை நாங்கள் பார்த்திருக்கோம். பார்ட் 3ல நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. See you soon.